ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாரும் நம்ம தலைவனோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்ரர் பார்த்தீங்களா? மரண மாசு தெறிக்க விட்டதில்ல. சரி விடுங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகத்தாவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு இருக்கே, ஐயோ ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போயிடுவோம். லியோ படத்திலே பார்த்துருவோம். அந்த மார்வல் எஃபெக்டில் வந்து அந்த இன்ட்ரோ வந்திருக்கும், செம்மையாக இருக்கும். அதில் அனிருத் மியூசிக் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. விஜய் வந்து அப்படியே அவர் வந்து என்னமோ சின்ன பையன்லேருந்து பெரியவன் ஆகிற வரைக்கும் இந்த பல விஷயங்களை கலந்து அப்படியே அந்த பீஸ்ட் டு பீஸ்ட்டில் சுடுற மாதிரி துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு வேறு லெவலில் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதில் யுவன் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்குது. அந்த டைட்டில் கார்டு வந்து செம்மையாக இருக்குங்க. படத்தில் இதை போட்டால் வேறு லெவலில் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டைட்டில் கார்டு பிடிச்சிருக்கா இல்லை லியோ டைட்டில் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன கேட்டால் ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்ம தளபதியை பற்றி சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு சாட் ஏஜென்ட், இவர் ஒரு ஸ்பை அப்படின்னு வந்து விஜய் பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கார், மிகப்பெரிய ஒரு ஏஜென்ட்டுன்னு தெரியுது, ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்ட்டுன்னு தெரியுது. ஸோ அவர் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்ம தளபதியோட ஷார்ட்ஸ் வருது, ஆக்ஷன் ஷார்ட்ஸ்லாம் வருது. சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, யோகான்னு ஒரு படம் வந்து பண்ணாம விட்டாங்க கௌதம் மேனன். அவர் பண்ணி ஸ்டைலிஷ் எடுத்திருந்தால் எப்படி எடுத்திருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிதுங்க எனக்கு. அதாவது ஒரு ஸ்டைலிஷ் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை வந்து நம்ம தளபதியை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை. அது வந்து இதில் நிறைவேறிச்சுங்க. ஸோ அது வந்து இந்த ட்ரைலரில் பார்க்கலாம். அப்படியே இந்த ஸ்லீக்குங்க, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், கட்டிங்லாம் ஸ்லீக்கு. அப்புறம் தலைவன் யுவனோட பிஜிஎம்லாம் வேறு லெவலு. நம்ம ஸ்பார்க் சாங்கை பற்றி கலாச்ச எல்லா விஜய் ஃபேன்ஸே கலாச்சாங்க. எல்லாருக்கும் சரியான செருப்படி. ஏன்னா பிஜிஎம் வந்து தலைவன் மாசாக போட்டிருக்காருங்க. அதே மாதிரி அடுத்து இந்த ட்ரைலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒய்ஜி மகேந்திரா, இந்த கிரேட் ஒய்ஜி மகேந்திரா, அவர் சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார், ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் அ லயன். இவன் வயசானாலும் இவன் சிங்கம் தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பார் இங்கிலீஷில். அந்த டைலாக் டெலிவரி கேட்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க. உங்களுக்கும் புல்லரிச்சுதா? தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டைலாக்கை நான் சொல்கிறதோட நான் அந்த கிளிப்பை போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக டைலாக் டெலிவரி, அதில் அந்த கிளிப்பிங்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அதை நான் பார்ப்பேன் இப்போது. எவ்வளோ வயசான என்னையா, லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். கொய்யால எனக்கு அப்படியே புல் அரிக்குதுங்க. ஐயோ என்ன ஒரு மாசு. இதை தேட்டரில் கேட்கும் போது எப்படி இருக்குது, அப்படி இந்த எடிட்டிங், அந்த தலைவன் பின்னாடி அந்த கையை அடைச்சி கட்டு, ஐயோ வேறு லெவலில் இருக்குது. விசில் போடுங்க, கமெண்ட்டில் விசில் போடுங்க, வேறு லெவலுங்க. ஸோ ட்ரைலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த கிளிப்பிங் வந்து இதுதான். ஸோ செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து எனக்கு இந்த ஸ்னேகா வர போர்ஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த படம் அந்த சீன் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ரீசெண்டாக வந்து வாரிஸ் கூட கொஞ்சம் அவுடேட்டட் ஸ்டோரியாக வச்சுக்கோங்களேன். லியோலாம் ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாக இருந்தது, அதில் அந்த ஃபேமிலி போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மெர்சலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி போர்ஷன், காமெடி எல்லாம் கலந்து பயங்கரமாக வந்து வீட்டில் ஒரு லேடிஸ்லேருந்து ஒரு பசங்கள்லேருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சீன் வந்து இந்த ட்ரைலரில் இருக்குது. படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எக்ஸாம்பிள் தான் அந்த அவர் சொல்லுவார், என் புருஷன் வந்து பேங்காக போயிருக்கான், அவன் வந்து எனக்கு அவனை நினச்சா தான் பயமாக இருக்குது, எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு அதை பற்றி கூட கவலை இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா நம்ம தலைவன் வந்து மீனாட்சி சுற்றிட்டு இருப்பார். ஐ மீன் தலைவனோட பையன் சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த கிளிப்பிங் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க, வெங்கட் பிரபு காமெடி வந்து செம்மையாக பண்ணுவார். அவர் படத்தில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தளபதி சொல்லவே தேவையில்ல, காமெடியை பிச்சு படம் எடுப்பார். எனக்கு தெரிஞ்சு வெங்கட் பிரபு விஜய் வந்து சரியான காம்பினேஷனுங்க. நிறைய பேர் வந்து இதை சந்தேகப்படுறாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே அவனுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ லோக்கி கூட பார்த்தீங்கன்னா, லோக்கி வந்து காமெடியில் சரியாக எடுக்க மாட்டார், ரொமான்ஸ் சரியாக எடுக்க மாட்டார், ஜஸ்ட் ஆக்ஷன் அவ்வளோதான், ஓகேவா? ஆனால் அவரை போய் நம்ம வெங்கட் பிரபு வந்து சூப்பராக எப்படி ஒரு விஜய் வந்து காமெடி டான்ஸ் எல்லாம் கலந்து எடுப்பாரோ அதே மாதிரி வெங்கட் பிரபு அவரை ஆக்ஷன் எடுக்க முடியும், காமெடி எடுக்க முடியும். அதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க, சென்னை 28 காமெடி எமோஷன் இருக்கும், மாநாட்டில் ஃபைட் இருக்கும், மங்கத்தில் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து காமெடிலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த விஷயம்லாம் வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லாவே தெரியுது. ஏன்னா வெறும் பாருங்களேன், எலமெண்ட்ஸ் பாருங்களேன், ஒரு அப்பா மகன் அதுக்குள்ளே நடக்கிற ஒரு சென்டிமெண்ட்டு, அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸ்னேகா, இது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கா. அப்புறம் பையனுக்கு ஒரு லவ் இருக்குது மீனாட்சி, அது ஒரு லைன் போயிட்டுருக்கா. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரசாந்த், அஜ்மல், பிரபுதேவா இவங்குள்ள ஒரு நடந்துகிட்ருக்கா, ப்ளஸ் மோகன், இந்த மாதிரி பல வகையான ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்குறவங்க வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிப்பாங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு பயங்கர ரீச் ஆகும். எனக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றியை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து காமிச்சிச்சுன்னு தான் சொல்லணும்.
ஸோ அது ஒரு விஷயம். இப்போ நெக்ஸ்ட் விஷயத்தை போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன் மோகன் பண்ணியிருக்காருங்க. நம்ம வெட்ரன் ஆக்டர் மோகன், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய காதல் மன்னன், இப்போ எவ்வளோ பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலத்தில் 80ஸ்லலாம் அவரை வந்து நம்ம நிறைய காதல் படங்கள், சாஃப்ட் அண்ட் ரோல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நெகட்டிவ் ரோலில் பார்த்துருக்க மாட்டோம். அதுலேயும் வில்லனாக பார்த்துருக்க மாட்டோம். எனக்கு டவுட் இருந்தது, எப்படி மோகன் வில்லன் எப்படி அது செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து மனசில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவர் டைலாக் டெலிவரி அவர் சொன்ன விதம்னு பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. உண்மையிலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்னு காமிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா கிரெடிட்டும் வெங்கட் பிரபு தாங்க. கரெக்டாக டெலிவரி வாங்கியிருக்காருங்க. இவர் மட்டும் இல்லை, அந்த பிரசாந்த் பேசுவார் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் கோவமாக, அது கூட பார்த்தீங்கன்னா எமோஷன்லாம் அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ மோகன் வந்து இந்த சூப்பராக அந்த ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு மோகன் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது பிடிச்சிருக்கா? ஒரு டைலாக் டெலிவரி செம்மையாக இருக்கா? வில்லனா செம்மையாக நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன் இந்த ட்ரெய்லரில். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஷாம்பைன் ஒன்று அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த வெங்கட் பிரபுவோட ப்ரீவியஸ் படத்தோட சில ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லையும் இருக்குங்க. இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு மங்காத்தா படத்தில் வந்து அஜித் சொல்லுவார். அதே டைலாக் வந்து விஜய் சொல்லுவார். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உண்மையிலே செம்மையாக இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து அஜித்தை வந்து ரைவல்ரியாக தான் பார்ப்போம். ஸோ அந்த அஜித்தோட சீனை எடுத்து விஜய் நடிக்க வைக்கிறது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அது செம்மையாக இருந்தது. அந்த சீனை கொஞ்சம் பார்ப்போமே. அட செம்மையாக இருக்குல்ல. நம்ம 2 டாப் ஃபேக்டர்ஸையும் அந்த ரெஃபரன்ஸை வச்சு அஜித் சொன்ன டைலாக்கை வந்து விஜய் சொல்கிறது செம்மையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று நம்ம தலைவர் தளபதி விஜய் படத்துலேருந்தே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது ட்ரெய்லரோட எண்டிங்கில். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போமா? மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. அட என்னங்க சொல்கிறது. ஐயோ, இந்த எவ்வளோ ஒரு ஐகானிக் சீனு. அது ஓகே, அதை நம்ம திருப்பி பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து இப்போ இருக்க தளபதி 2024 தளபதி பண்ணுறது வந்து ஐயோ, இதாங்க சொன்னேன். வெங்கட் பிரபு விஜய் சேர்ந்தா வந்து அந்த காமெடி வந்து எப்படி இருக்குன்றதுக்கு இது தாங்க எக்ஸாம்பிள். இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தாங்க. படத்தில் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்கும் பாருங்கள். உண்மையிலே அதை வந்து பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆக்ஷன் ட்ரெய்லரில் எண்டில் வந்து ஒரு லைட் நோட்டாக முடிச்சார் பார்த்தீங்களா. இதாங்க சொல்கிறேன், இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து இந்த சீன் தாங்க. வேறு லெவல். ஓகே, நம்ம இப்போ அடுத்த மேட்ருக்கு போவோம். டிஏஜிங். ஸ்பார்க் சாங்லாம் வரும்போதெல்லாம் ஐயோ என்னங்க இது டிஏஜிங் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலாய்ச்சாங்க. விஜய் ஃபேன்ஸே அப்படி கலாய்ச்சாங்க. ஆனால் அந்த டிஏஜிங் பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன்ல, ப்ராசஸ் ஆகிட்டே போவோம். அது வந்து ரெண்டரிங் பண்ணுற மாதிரி தான், நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். கடைசி வரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து டிஏஜிங் விஜய் லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த மீனாட்சியோட ஒரு சீனில் வருவார். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எலிவேட்டர் கூட வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து டிஏஜிங் வந்து உண்மையிலே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் மீட் பண்ணாங்க ட்ரெய்லருக்கு அப்புறம். ப்ரெஸ் மீட்டில் வெங்கட் பிரபு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் பிடிக்கல சொல்லிட்டு அந்த லைன்லாம் கொஞ்சம் மாற்றி இப்போ கொஞ்சம் நார்மல் விஜய் மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்க வந்து உங்களை பழகிடும், நீங்கள் தேட்டரில் போக இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னார். அது மாதிரி எனக்கு ட்ரெய்லர்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக பேசியிருந்தாங்க. அதை வந்து சவுடு பொடியாக மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் வந்து சின்ன விஜய் வந்து சூப்பராக இருக்கிறாரு. அதுலேயும் வந்து அந்த டிஏஜிங்கில் ரொம்ப சின்ன விஜய், சின்ன பையன், நம்ம இந்த செந்தூர பாண்டி அதுக்கு முன்னாடி சின்ன பையனை பார்ப்போம் தெரியுமா, அந்த விஜய் இருந்திருப்பாங்க. அந்த விஜய் லுக்கு வந்து வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள் எப்படி தலைவன் எப்படி இருக்கான் பாருங்கள், அந்த சின்ன குழந்தை மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையில் சூப்பராக இருக்குது டிஏஜிங். இது வந்து டாப்புங்க, ஹாலிவுட்லேயே டாப்பாக பண்ணுற அந்த விஎஃப்எக்ஸ் அந்த கம்பெனியோட பண்ணியிருக்காங்க. அது எல்லா ஆரம்பிக்கும் பெருமை வந்துச்சு எனக்கு. ஸோ வந்து அதையும் வந்து டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. டிஏஜிங் மொக்கன்னு சொன்ன எல்லாரையும் வந்து சிறப்பாக அடித்த மாதிரி இது வந்து பெட்டராக இருக்குது. இன்னும் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தளபதியை வந்து இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பிங்க. உண்மையிலே ஹாலிவுட் லெவல் தாங்க அந்த டிஏஜிங் மேட்ரு. ஸோ அதுவும் செம்மையாக இருக்கா ட்ரெய்லரில். அடுத்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரோல். இந்த படத்தில் யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க நிறையா இருக்குது. அதை சொல்கிறேன் பாருங்கள். இதில் சிஎஸ்கே ஃபேக்டர் உங்களுக்கே தெரியும், வெங்கட் பிரபு வந்து பெரிய சிஎஸ்கே ஃபேனு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீனில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஸ்டேடியத்திலே போய் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன்லாம் வருது. சிஎஸ்கே பேனரில் பின்னாடி இருக்குது.
இந்த சீனில் தோனி வர மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து அந்த ஏஜென்ட்டு சேட்டை கிட்டத்தட்ட அந்த போலீஸ் அந்த இடத்துல தான் இருக்கார் அவர். ஸோ அதில் வந்து ஒரு கேப்டனோட நம்ம கேப்டன் விஜயகாந்தோட கேமியோ இருக்குது. அவர் மேபி அவருக்கு ஒரு சீனியராக இருப்பார், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். சும்மா கிளிம்ஸாக இருக்கலாம், பட் அந்த மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வந்து சர்ப்ரைஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். பட் தோனி கன்ஃபார்ம், விஜயகாந்த் கன்ஃபார்ம். ஸோ இது ஒரு அப்டேட்டுங்க, ஓகேவா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தலைவன் யுவன் சங்கர் ராஜா எப்படி பிஜிஎம் கிங்குன்னு ப்ரூவ் பண்ணாரா? இப்போ 2 வாரம் முன்னாடி என்ன கலாய்ச்சிங்கடா, யுவன்லாம் ஒரு ஆளா, அனிருத் மியூசிக்கை போடு, ஏன் தமன் மியூசிக் போடுன்னு. விஜய் ஃபேன்ஸை சேர்த்து தான் சொல்கிறேன். சொன்னவங்களாம் உண்மையாக விஜய் ஃபேனே கிடையாது. ஆனால் இந்த ட்ரைலரில் என் தலைவன் ப்ரூவ் பண்ணாம பாரு, உண்மையிலே பிஜிஎம் கிங்குன்னு சொல்லிட்டு அடித்தாம்ப செருப்படி, சொன்ன ஒருத்தனுக்கு செருப்படி. இதெல்லாம் சும்மா கிளிம்ஸ் தான். இன்னும் வந்து நீ படத்தில் பாரு, பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் சும்மா நாய்ஸ் மாதிரி பேடே அப்படிலாம் பண்ண மாட்டேன் தலைவன். அழகாக சூப்பர் பிஜிஎம். உனக்கு மியூசிக்னு தெரிஞ்சால் போய் பாரு. ஒழுங்காக தலைவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நீ யார் ஃபேனாக இருந்தாலும் சரியா, ஓகேவா? ஸோ நம்ம ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன் இதை நான். ஸோ யுவன் மியூசிக் தாறுமாறு, தக்காளி சோறு, ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி கோட் படம் ட்ரைலர் வேறு லெவலுங்க. விபி சந்தேகப்பட்டவன், இந்த விஎஃப்எக்ஸ் இது பண்ணவன், ஏன் தளபதியை சந்தேகப்பட்டவன், எல்லாத்துக்கும் சரியான அப்பு. கோட்டு சரியான ஹிட்டுங்க. இந்த ட்ரைலர் பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பா.